எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல அமாவாசை விரதம் பற்றிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அமாவாசை என்பது நம்முடைய மிக முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுவது. அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருப்பது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். இதனால பித்ருதோஷம், பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றில் இருந்து நம்மால் விடுபடவும் முடியும். அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியுது. ஆனா அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்பதை பற்றியும், இதனை ஏன் முக்கிய நாளாக குறிப்பிடுறாங்க, அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா அல்லது கெட்ட நாளா என்பது போன்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை பற்றியும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை நாளில் சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாளுங்கிறதுனால இந்த நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலருடைய பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது மாதிரியான நம்பிக்கைகள் உண்டு. ஆனா வடக்கு பகுதியில் இப்படி யாரும் நினைப்பது கூட கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய ஆரம்பம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க. அப்படி இரண்டு வேறு நம்பிக்கைகள், பழக்கங்கள் இருக்கிறதுனால அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்குள்ளும் நிச்சயமாக இருக்கும். இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு அமாவாசை விரதம் பற்றி பலரும் அறியாத பல தகவல்களை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம். அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வராங்க. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவங்களுடைய வாரிசுகளான நாம் ஆரம்பிக்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறாங்க, ஆசீர்வதிக்கவும் செய்றாங்க. அதனால பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை ஆரம்பித்தா நிச்சயமாக நல்லதே நடக்கும். அன்று நல்ல காரியங்களை செய்யறதுனால எந்த தீங்கும் கூட ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் நாளுங்கிறதுனால அந்த நாளும் நல்ல நாள் தான். அமாவாசை பற்றி தெரியாத சில தகவல்கள் இதோ. அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றதுனால ஒரு காந்த சக்தி உருவாகுது. அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கு. அமாவாசை அன்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்லி இருக்காங்க. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செய்து போட்டுப்பாங்க. சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்றதுனால சுழு முனை என்னும் நெற்றி கண் பலப்படுது. அதனால அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபத்தையும் ஆரம்பிப்பாங்க. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தையும் போக்கிப்பாங்க. அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுமாம். அநேக குரு பூஜைகள், அதிஷ்டான பூஜைகள் அமாவாசை அன்று நடத்தப்படுது. சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளி கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்குமாம். அதுதான் அதற்கு உணவாம். அமாவாசை அன்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாம ரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகின்றார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கின்றார்களா என்று எதிர்பார்க்குமாம். வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது நல்லது. ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நம்மால் முடிந்த அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று அன்னம் கொடுப்பது புண்ணியம். அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது இன்னும் நல்லது. முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்திலும் செய்யலாம் அல்லது வீட்டிலும் செய்யலாம். அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் வைக்க கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் பொழுது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். இதனால வீட்டில் உள்ள சகல தோஷங்களும் விலகும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடுமாம். அதனால அமாவாசை அன்று மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கவும் கூடாது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்யலாம். புரட்டாசி அமாவாசையில் செய்தா 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷங்கள் இருந்தாலும் அது விலகும். எல்லா உயிர்களுக்கும் அன்ன
அன்னம் இடுபவள் அன்னபூரணி, ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி. நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆவுதிகளை ஸ்வதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பாலாம். நகரங்களில் வசிக்கிறவங்க அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவு இல்லாதவங்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்யணும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனா எள்ளு சட்னி அல்லது எள் உருண்டை கட்டாயமாக இருக்கணும். எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறவங்க பசு மாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை அன்று கொடுப்பது இன்னும் நல்லது. இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது சிறப்பானது என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.